ஹாய்ன்பா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடக்கூடிய ஸ்டோரிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு ரிமூவ் ஆயிடும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப ரிமூவ் ஆன ஸ்டோரிஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல்ல நியூ ஹைலைட்ஸ் சொல்லி ஒரு இடத்துல போயிட்டு ஆட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரியா இருந்தா நீங்க உங்களுடைய ஹைலைட்ஸ்ல ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய அதுல வந்து டிஃபால்ட்டா நீங்க ஆட் பண்ணக்குள்ள ஒரு கவர் கொடுப்பாங்க. அந்த கவர் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. எப்படி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு தம்ப்நெயிலையும் சேர்த்து நம்ம ஆட் பண்றோமோ அதே மாதிரி தான் நீங்க உங்களுடைய ஹைலைட்ஸ் ஆட் பண்ணக்குள்ள உங்களுடைய கவரையும் நீங்க எடிட் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த மெத்தட் தெரிஞ்சா பரவாயில்ல. சப்போஸ் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு எதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ற மூலியமா நம்ம சேனலுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு உதவியா அதை நான் எடுத்துப்பேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சில இது பெய்ட் வெர்ஷன்ல இருக்கு, சில இது ஃப்ரீயாவே இருக்கு. நம்ம எது ஃப்ரீயா இருக்கோ அதுக்கே போயிடலாம். உங்களுக்கு பார்த்துட்டு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்க இப்படி டேப் பண்ணுங்க. ஒன்ஸ் டேப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல்ல அந்த டெம்ப்ளேட் அந்த கவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிவியூ பண்ணிக்க முடியும். ப்ரிவியூ பண்றதுக்கு மேல கண்மர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹைலைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ் கவர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டா உங்களால ப்ரிவியூ பண்ண முடியும், ப்ரிவியூ பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஓகேவா இருந்தா இப்ப பேக் வாங்க. ஒன்ஸ் பேக் வந்துட்டு மேல பக்கத்துல பாத்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில போய் டைரக்டா சேவ் ஆயிடும். இப்போ ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய ஹைலைட்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, நானே எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கவரை ஓனா நானே எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஒன்ஸ் நீங்க பேக் வாங்க. பேக் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எக்கச்சக்கமான கலர்ஸ் கொடுத்துருங்க. டபுள் கலர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சதா நீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஃப்ரேம் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். கீழே பக்கத்துல ஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ரேமை நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ ஒன்ஸ் நீங்க சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதுக்கு பக்கத்துல ஸ்டிக்கர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை அப்ப கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டிக்கர்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதை கரெக்டா மிடில்லே வந்துடும். இப்போ கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிவியூ பண்ணிக்க முடியும். அதுக்கு திரும்பி அந்த கண்ணை அழுத்துங்க. இப்போ உங்களுடைய நீங்க எடிட் பண்ண அந்த கவர் உடைய டெம்ப்ளேட் வந்து நீங்க பாத்துக்க முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு ஓகேவா இருந்தா இப்போ நீங்க இதில் சேவ் கொடுங்க. இப்போ ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கேலரியில டைரக்டா போய் சேவ் ஆயிடும். இப்போ சேவ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராமை ஓபன் பண்ணுங்க. ஒன்ஸ் ஓபன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. கீழே பொம்மை மாதிரி இருக்குங்களா, உங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளஸ்ல போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டோரிஸ்லாம் ஆட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ஏதாச்சும் டைட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்ட டைட்டில் நீங்க டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எடிட் கவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த எடிட் கவரை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி மாதிரி ஆப்ஷன் இருக்கும், போட்டோ மாதிரி. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனா டைரக்டா உங்களுடைய நீங்க எது எடிட் பண்ணீங்களோ அந்த டெம்ப்ளேட் வந்து டைரக்டா இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டு அகைன் டன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கவர் வந்து உங்களுடைய ஹைலைட்ஸ்ல இப்படி ஈஸியா ஆட் ஆயிடும். இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய கவரை நீங்க எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் உங்களுடைய ஸ்டிக்கர் மட்டும் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால மாத்த முடியாது. ஸ்டார்டிங்ல உங்களுடைய பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணணும், அப்புறம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால ஸ்டிக்கர் சூஸ் பண்ண முடியும். டைரக்டா ஸ்டிக்கர்ஸ் மட்டும் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால மாத்த முடியாது. அது மட்டும் தான் இதுல இருக்கிற ஒரு மைனஸ். அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ரொம்ப இல்ல. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல அவ்வளோ ஆட்ஸ் இல்ல. ஒன்ஸ் நீங்க ஆப்பை அந்த உங்களுடைய கவரை எடிட் பண்ணிட்டு ஆட் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் ஆட் வரும். மற்றபடி இந்த ஆப்ல அவ்வளோ ஆட் இல்ல. யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. தேவைப்பட்ட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி வேற என்னென்னலாம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.